கௌரவர்கள் பாண்டவர்கள் தோக்கடிக்கிறதுக்காக ஒரு வியூகம் வகுத்தாங்க. அது பார்க்க ஒரு சக்கரம் மாதிரி இருந்தது. சக்கர வியூகம். அது கண்ணுக்கு தெரியாது, அப்படியே நம்ம ஜெயில் மாதிரியே. அப்படிப்பட்ட சக்கர வியூகத்தை உடைக்கிற பொறுப்பை அபிமன்யுவுக்கு கொடுத்தாங்க. அபிமன்யு அர்ஜுனனுடைய பையன். வயசு கம்மிதான், ஆனா ரொம்ப திறமசாலி. சக்கர வியூகத்தில் நுழைகிற வித்தையை தன் தாயோட வயிற்றில் இருக்கும் போதே கத்துக்கிட்டாரு. வயசு குறைவா இருந்தாலும் மற்றவங்களை விட திறமை குறைவானவை இல்லைன்னு நிரூபிக்க பார்த்தான். பாண்டவர்கள் அந்த 16 வயசு பையனுடைய துணிச்சலை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. கௌரவர்கள் சூழ்ச்சியால் அமைக்கப்பட்ட சக்கர வியூகத்தை எப்படி உடைக்க போறான்? ஆனா அபிமன்யு கவலையே படல. அவன் தன் குடும்பத்துக்காக தன் உயிரியை கொடுக்க தயாரானான். சக்கர வியூகத்தோட ரகசிய அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டு அபிமன்யு முடிவு பண்ணிட்டான். சக்கர வியூகத்துக்குள்ள நுழைஞ்சு சரியான நேரத்துல சரியான சூழ்நிலை பார்த்து சக்கர வியூகத்தை உடைச்சிட்டு வெளியே வருவான். பாதி தான் கொடுத்துருக்கேன். சரிங்க சார். முழுசா சாப்பிட்டேன்னா நாள் பூரா தூங்குவேன். ஓகே சார். சக்கர வியூகத்தோட அமைப்பை முழுசா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அபிமன்யு போருக்கு தயாராயிட்டான். எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கௌரவர்களோட சக்கர வியூகத்தை உடைக்க கிளம்பிட்டான். ஒரு பக்கம் சூழ்ச்சிமிகு வீரர்கள், மறுபக்கம் பாலகன் அபிமன்யு. அவன் சக்கர வியூகத்தோட ஒவ்வொரு வளையத்தையும் தகர்த்து முன்னேறிட்டு என்ன என்னாச்சு? எலும்பொடிஞ்சிருச்சா? அவனை தனியா சைக்கிள் ஓட்ட விடாதேன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சொல்றது கேட்கறதே இல்ல. நான் வரேன். ஓகே, தூக்கிட்டு வாடா. அபிமன்யு ரொம்ப கவனமா ஒவ்வொரு வீரர்களையும் கண்காணிச்சான். அவன் குறிக்கோள் உறுதியா இருந்தது. அவருடைய கண்கள்ல வெற்றி அடைவதற்கான ஒளி தெரிந்தது. அவருடைய முழு போர் திறமையை சக்கர வியூகத்தை பயன்படுத்தலாம். பொட்டியை பின்னாடி வச்சுட்டு உள்ள போடா. கிளம்ப, சீக்கிரம் போ, வேலை இருக்கு. அபிமன்யு தன்னுடைய குறிக்கோளை நிறைவேற்ற சக்கர வியூகத்தை உடைச்சிட்டு உள்ள நுழைஞ்சிட்டான். யாருமே நுழைய முடியாத இடத்துக்கு போய் ஒரு பாலகன் கௌரவர்களுக்கு சவால் விட்டான். ஷக்கீலு, நாய மசாஜ் பண்ணுவியா? சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. சம்போ மகாதேவா.
சார் என்னடா சிவராத்திரி பிரசாதம் சார். பிரசாத், இந்த பிரிஜேஷ்க்கு காலையில இருந்து வயிறு சரியில்லை. வண்டியை உங்களே எடுத்துட்டு போக சொன்னான். இந்தாங்க சாவி. சக்கர வியூகத்தை பத்தி முழுமையான புரிதல் இல்லாதனால புத்திசாலியும் திறமசாலியுமான அபிமன்யு அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான். அபிமன்யு சக்கர வியூகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான். ஆனா அவனுக்கு வெளியே வர்றதுக்கான வழி கிடைக்கல. அவன் கௌரவர்கள் சுத்தி வளர்ந்தான். யுத்தத்துல பாண்டவங்க தான் ஜெயிச்சாங்க. ஆனா அவங்க அபிமன்யுவை எழுந்துட்டாங்க. மகாபாரதத்துல எத்தனையோ விதிமீறல்கள், சில சமயம் கௌரவர்களால, சில சமயம் பாண்டவர்களால. ஆனா சரித்திரம் ஜெயிச்சவங்கள தான் ஞாபகத்துல வச்சுக்கோ. எவன் தோத்து போறானோ அவனோட விதி நம்மள மாதிரியே தலைகீழ மாறிடும். ஏய் எந்திரி, டைம் ஆகுது பாரு. வா 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 சீக்கிரம். சீக்கிரமா போங்க.